மானாமதுரையில் போலீசார் விசாரணையில் உயிரிழந்த ஆகாஷ் உடல் 100 நாட்களுக்கு பின்னர் அரசு சார்பில் தகனம் செய்யப்பட்டது. இதற்காக மதுரை அரசு மருத்துவமனையின் பிணவரையில் இருந்து ஆகாஷ் உடலை எடுத்து வந்தபோது போலீசாருக்கும் ஆகாஷ் உறவினர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சத்யகுமார். ஓவர் டு யூ சத்யகுமார், விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கிருஷ்ணராஜபுரத்தை சேர்ந்த ராஜேஷ் ஆனந்தி தம்பதியரின் மகன் ஆகாஷ். இவரை கடந்த மார்ச் மாதம் ஒரு குற்ற வழக்குக்காக காவல்துறையினர் விசாரணைக்கு காவல் நிலையம் அழைத்து செல்கிறாங்க. இந்த சூழலில் ஆகாஷ் காயமடைந்திருப்பதாக சொல்லப்பட்டு மார்ச் 7ஆம் தேதி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஆகாஷ் டெலிசன் அனுமதிக்கப்படுறாரு. இதைத் தொடர்ந்து மார்ச் 8ஆம் தேதி அதிகாலை 5:45 மணிக்கு ஆகாஷ் டெலிசன் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் அவரது பிரேத பரிசோதனை அறிக்கையில் பார்த்தோம் அப்படின்னா 28 இடங்களில் ஆகாஷுக்கு உள் மற்றும் வெளிக்காயங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டது. இந்த சூழலில் இந்த ஆகாஷ் டெலிசனை விசாரணைக்காக அழைத்து வந்த காவலர்கள், காவல் ஆய்வாளர் உட்பட 6 பேரை பணியிடை நீக்கம் செய்து அப்போது உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஆகாஷுடைய தந்தை ராஜேஷ் சென்னை உயர் நீதிமன்ற மதுரை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்கிறாரு. அதில் ஆகாஷின் உயிரிழப்பிற்கு காரணமான 6 காவலர்களும் SC/ST குறிப்பாக SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்படணும். மேலும் தங்களுக்கு இழப்பீடாக 50 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சு ஒரு மனு தாக்கல் செய்கிறாரு. இந்த மனு முழுமையாக விசாரணை நடைபெற்று தங்களுக்கான தீர்ப்பு சாதகமாக வரும் வரை ஆகாஷின் உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலாக அவர்கள் போராட்டம் நடத்தி வந்தார்கள். இந்த சூழலில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்தபோது நேற்று மாலைக்குள் ஆகாஷின் உறவினர்கள் அவரது உடலை பெற்று நல்லடக்கம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் அரசே இதை எடுத்து நடத்தும் என கூறிய இந்த நிலையில் நேற்று மாலை மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. ஆகாஷின் உறவினர்கள் அவரது உடலை பெற மறுத்த காரணத்தால் இன்று காலை மதுரை மாவட்ட ஆட்சியர், ஆணையர் மற்றும் மதுரை அரசு மருத்துவமனை முதல்வர் இவர்களின் முன்னிலையில் கண்ணியத்துடன் ஆகாஷின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் மதுரை மாவட்ட கோட்டாட்சியர் கருணாகரன் தலைமையில் இன்று காலை ஆகாஷின் உடல் புகைப்படம் மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழலில் அவரது உடலை எடுத்து சென்று நல்லடக்கம் செய்வதற்கு அவரது பெற்றோர் உறவினர்கள் இன்றும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட சூழலில் அவர்களை கைது செய்து காவல்துறையினர் வாகனத்தில் ஏற்றி சென்றனர். தொடர்ந்து மதுரை அரசு மருத்துவமனையிலிருந்து ஆகாஷின் உடலானது தத்தநெறி மின்மயானத்திற்கு எடுத்து வரப்பட்டது. அங்கு மதுரை மாவட்ட கோட்டாட்சியர் கருணாகரன் அவரது உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து ஆகாஷின் தந்தை மற்றும் தாய் சகோதரிகள் அந்த இடத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். அங்கு அவர்கள் இறுதியாக அவரது முகத்தை பார்த்து கதறி அழுகக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிந்தது. அப்போது தனது மகன் ஆகாஷ் தான் இது என உறுதி செய்வதற்காக ஆகாஷின் கையில் இருக்கக்கூடிய 6வது விரலை பார்க்க வேண்டும் என ஆகாஷின் தாயார் கேட்டுக்கொண்டார். அதனையொட்டி அவரது கையில் இருக்கக்கூடிய 6வது விரலை காட்டி அவர்தான் என உறுதிப்படுத்தினார்கள். அதைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட கோட்டாட்சியர் கருணாகரன் முன்னிலையில் இந்த ஆகாஷின் உடலானது தகனம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து அங்கிருந்து காவல்துறையினர் ஆகாஷின் பெற்றோரை அழைத்து சென்றனர். அப்போது தனது மகனின் இழப்புக்கு காரணமானவர்கள், துணை போனவர்கள் அனைவரும், இதற்கு காரணமான அனைவருமே நல்லா இருக்க மாட்டாங்க என அவர்கள் காவல்துறையினர் மீது ஆகாஷின் தாயார் மண்ணை வாரி தூற்றி அவரது ஆதங்கத்தை வெளிப்படுத்திய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஆகாஷின் உடலை கண்டு அவரது உறவினர்கள் கதறி அழுக அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் கூட நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில், அந்த அறிவுரையின் அடிப்படையில் காவல்துறையினர் மற்றும் மதுரை மாவட்ட நிர்வாகிகள், அலுவலர்கள் முன்னிலையில் 102 நாட்களுக்கு மேலாக வைக்கப்பட்டிருந்த ஆகாஷின் உடலானது இன்று காலை மதுரையில் இருக்கக்கூடிய தத்தநெறி மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.